அண்மை செய்தி. கோவை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளனர் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுள்ளப்பட்டது. இதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 27/10/2025 உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 32,25,198 பேர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,50,590 பேர். இன்று வெளியிடப்பட்ட 19/12/2025 கோவை மாவட்டத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 25,74,608 பேர். தற்பொழுது கோவை மாவட்டம் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ளார். இதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 32,25,198 பேர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,50,590 பேராகும். இன்று வெளியிடப்பட்ட கோவை மாவட்டத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கை 27,74,608 பேர். இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,19,489 பேரும், முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேரும், அதே போல நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 3,99,159 பேர். இதில் இரட்டை பதிவுகள் 23,202 பேரும், இதர காரணங்கள் 380 பேரும் இருக்கின்றனர். இதில் 6,50,590 பேர் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2,06,503 வாக்காளர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 1,93,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதனுடைய திருத்த தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் உள்ளதாகவும், கோவை மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள் 1,19,489 பேர் எனவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தினுடைய 27ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலுடைய அடிப்படையாக கொண்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் இருந்தார்கள், தற்பொழுதும் அதே முகர் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா, அல்லது நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் யார், மேலும் இரட்டை வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் உள்ளிட்டவர்களா இருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய பணியான
சிறப்பு தீவிர வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணி என்பது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் அதனுடைய பணிகள் நிறைவடைந்தது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கியவர்கள் அனைவருமே தகுதியான வாக்காளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயம் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. 2,06,503 வாக்காளர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக 1,93,000 வாக்காளர்கள் அந்த ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு இந்த புதிய ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 6.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 25,74,608 வாக்காளர்கள் தற்பொழுது இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,19,489 பேராகவும் முகவரியில் இல்லாதவர்கள் 1,08,360 பேராகவும் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாக 3,99,159 பேரும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் கடந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சியுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 3,31,000 நபர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 3,62,428 பேர் சேலம் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அந்த நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 2,74,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் சரியாக அவருடைய விண்ணப்ப படிவங்களை கொடுக்க முடியாதவர்களோ அல்லது கொடுத்திருந்தும் அவர்களுடைய பெயர்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியாகாமல் இருந்தாலோ அவர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இன்றிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான நாட்களுக்குள்ளாக தற்பொழுது பெயர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான புதிய விண்ணப்பத்தை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய புதிய வாக்காளராக சேர்க்கக்கூடிய அந்த நடைமுறையை பயன்படுத்தி இவ்வாக்காளர் பெயர் பட்டியலில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்படக்கூடிய ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெறாமல் தவறியிருந்தால் அவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அவர்கள் மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான கால அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகாக புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்கம், அதே போன்று சரிபார்ப்புக்காக திருத்தம் போன்றவை கொடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும் எனவும் அதற்கு பிறகு முழுமையான இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதத்தில் 17ஆம் தேதி என்று வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தான் அடுத்து நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாக்காளர் பட்டியலாக இருக்கும். அந்த வகையில நமக்கு இந்த எஸ்ஐஆர் பணிகளில் விடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த விடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்கான ஒரு இறுதி வாய்ப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பான ஒரு இறுதி வாய்ப்பாக வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் அவகாசம் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வகையில காலையில் நாம் பார்த்திருந்தோம், தருமபுரியில வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதனுடைய வாக்காளர் நீக்கங்களை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும்
தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,53,000 பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் 81,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் நாம் பார்த்திருந்தோம். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்தும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய சூழலில் இதற்கு முன்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொண்ட அந்த வாக்காளர் பட்டியல் என்பது அக்டோபர் 27ஆம் தேதி அன்று யாருடைய பெயர்கள் எல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் இருந்ததோ அவர்களுக்கு தான் எனுமரேஷன் என சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கிடைத்தவை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்டு அவை தற்பொழுது பரிசீலனைக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் புதிதாக 18 வயது நிரம்பியிருக்கக்கூடியவர்கள் அல்லது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விதிகளின்படி வாக்குரிமை கோரக்கூடிய தகுதியானவர்கள் அவர்கள் ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய அந்த புதிய வாக்காளர் என்ற விண்ணப்பத்தின் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் ஜனவரி 18ஆம் தேதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்பொழுது வெளியிடப்படக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது தங்களுடைய முகவரியோ அல்லது பிழை இருக்கும் பட்சத்தில் அதனை சரிபார்ப்பதற்காக இந்த ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான இந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில இன்று வெளியாகக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு நபரும் பார்க்கும் வகையில வலைதளங்கள்ல தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வமான வலைதளங்களில் வெளியிடப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாகவும் சரிபார்த்துக் கொள்ளலாம் அல்லது தங்களுக்கு வாக்கு சாவடி அலுவலரை அணுகி அவருடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதையும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பெரும்பான்மையான நபர்கள் நிரந்தரமாக முகவரி மாறிய இடம்பெயர்தலாக இருப்பதனால்தான் அதிக அளவிலான நீக்கங்கள் இருப்பதாக தோன்றுவதாகவும் அதே நேரத்தில் உயிரிழந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் இதில் நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட அக்டோபர் 27ஆம் தேதிக்கு பிறகாக இறந்தவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக இறந்திருந்து அவருடைய பெயர் தொடர்ச்சியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே நேரடியாக எஸ்ஐஆர் பணிகளின் பொழுது சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர் மூலமாக நேரடியாக வீட்டுகளுக்கு செல்லப்பட்டு பரிசோதித்து அவர்களுக்கு அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுதான் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுமார் 97 லட்சம் நபர்கள் வரையிலும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக சேர்க்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பும் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதனால ஒருவேளை தவறுதலாக வேறு யாரேனும் அவருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கும் பட்சத்தில் அல்லது அவருடைய பெயரை திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில் அவருடைய முகவரி திருத்தம் செய்ய வேண்டிய பட்சத்தில் அவர்கள் அதற்குரிய விண்ணப்பம் படிவமான ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபார்ம் 8 ஆகியவற்றை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அளவு விண்ணப்பங்களை கொடுத்து அவர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முழு நோக்கம் என்பது தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக தகுதி அல்லாத இரட்டை வாக்குரிமை பெற்ற போலியான வாக்காளர்கள் இறந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டது என நீதிமன்றங்களிலும் கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டிற்கான எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்த வரையிலும் 2 முறை கால அவகாசமானது நீட்டிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த சூழல்ல கடைசியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்புல தேர்தலுக்கு முன்பாக பணிகள் முடிப்ப வேண்டிய தேவைகள் இருப்பதனால தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் அதே போன்று உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் தேர்தல் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கான கால அவகாசம் நீட்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேதி என்பது நமக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வாக்கிலேயே நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கான கால அவகாசம் என்பது 3 நாட்கள் தள்ளிப்படப்பட்டிருந்து நமக்கு இந்த அடுத்தடுத்த நாட்களுக்கான அந்த பணிகள் தொடங்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் முதல் முறையாக சொல்லப்பட்ட பொழுது அதுக்கான கால அவகாசம் போதிய அளவு இல்லை என்று சம்பந்தப்பட்ட குறிப்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையிலான தேர்தல் அலுவலர்கள் ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் டிசம்பர் 9ஆம் தேதியாக இருந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எடுக்கக்கூடிய தேதி தள்ளி வைக்கப்பட்டு அது 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகும் கூட கால அவகாசம் தேவைப்படும் என்று சொன்னதனால்தான் கடந்த 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் மேலும் கால அவகாசம் நீட்டித்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் விடப்படும் என்ற ஒரு கால அவகாச நீட்டிப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்துள்ளோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அந்த வகையில
நமக்கு இதுவரையிலும் வெளியாகக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,503 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியில் 3,31,787 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். சென்னையினுடைய புறநகர் பகுதிகளிலும் சில பகுதிகள் திருவள்ளூருக்குள் வரக்கூடிய சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 6,19,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு மாலை 4 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் சென்னைக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரி வெளியிட இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னைக்கான தகவல் என்பது 4 மணி அளவுல வெளியாகும். அதே நேரத்தில் மாலை 5 மணி அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான புள்ளி விவரங்களை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் பிற்பகல் 2 மணி அளவுல வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்தான விவரங்களை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பான நேரம் என்பது மாற்றப்பட்டு மாலை 5:30 மணிக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுத்து அவர்களுக்கான அந்த எஸ்ஆர் பணிகள் முழுமையாக முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த மாவட்டத்திற்கான வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது அந்தந்த மாவட்டங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் 2,40,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாகவும், மதுரையில் 3,80,474 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான அந்த புள்ளி விவரங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனை நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் வெளியிடக்கூடிய சூழலில் நாம் பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எஸ்ஏஆருக்கு முன்பு 30,30,537 வாக்காளர்களும் எஸ்ஏஆருக்கு பிறகாக 26,68,108 வாக்காளர்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவருடைய வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகினதுக்கு பிறகாக இதற்கு முன்பாக இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைந்ததாக ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆனால் அவ்வாறு இல்லை. இது முழுவதுமே நமக்கு இதற்கு முன்பாக அக்டோபர் மாதத்தில் 27ஆம் தேதி இறுதியாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த கால அவகாசத்தின் பொழுது என்ன வாக்காளர் பட்டியல் அளவு இருந்ததோ அதில் இருந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு புதிதாக வாக்காளராக சேர இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தற்பொழுதும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுக்கு பிறகாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு சுருக்க முறையை வரைவு வாக்காளர் பட்டியல் சுருக்க முறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அதன் மூலமாக புதிதாக வாக்காளர் சேர்க்கக்கூடியவர்கள் தங்களுக்கு இடம் மாறி இருக்கும் பட்சத்தில் வாக்காளருடைய உரிமையை வேறொரு முகவரிக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு பிறகுதான் ஒரு ஜனவரி மாதத்தின் பொழுது அந்த ஆண்டுக்கான ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இதுபோல் ஒவ்வொரு வருடம் செய்யப்பட்டு தேர்தலுக்கு முன்பாக இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு நமக்கு நடக்கக்கூடிய அந்த சுருக்கமுறைக்கு பதிலாக எஸ்ஐஆர் பணிகளாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2002க்கு பிறகாகவும் 2005க்கு பிறகாகவும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த முறை என்பது நடத்தப்படவில்லை. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருப்பதனால பல்வேறு நபர்கள் அவர்களுடைய ஆவணங்களை சரியாக கொடுக்காமல் போலியான முகவரிலோ அல்லது அவர்கள் கண்டறிய முடியாத நபர்களாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலின் பொழுது இரட்டை வாக்குகளை செலுத்துவதற்கோ அல்லது இறந்தவர்கள் பெயரில் வாக்கு செலுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டுக்கான அந்த
எஸ்ஐஆர் பணிகளாக தொடங்கப்பட்டிருந்தது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக பீகாருடைய தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய 10 மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் உட்பட அந்த மாநிலங்களெல்லாம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது தொடர்ந்து நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது இந்த பணிகள் என்பது நடத்தப்பட்டிருந்தது. நவம்பர் 4ஆம் தேதி வாக்கில் தொடங்கிய இந்த பணிகள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியுடைய கண்காணிப்பின் கீழாக அந்த பணிகள் நடத்தப்பட்டிருந்தது. அதற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு நாளுக்கு குறைந்தது 30 நபர்களையாவது கண்டறிந்து அவரிடம் அந்த விண்ணப்பங்களை கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய அளவில் கணினியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது பிஎல்ஓ சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பூத் லெவல் ஆபீசர் சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணியாக கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடித்துவிட முடியும் என்ற வேகத்தில் இறங்கிய தேர்தல் ஆணையம் பல்வேறு காரணங்களால தமிழ்நாட்டில் இந்த பணிகளை முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததனால் 2 முறை கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நமக்கு வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படுகிறது. இதற்கு முன்பாக முதல் முறையாக சொன்ன தேதி என்பது டிசம்பர் 9ஆம் தேதி, அதற்கு பிறகாக டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாக தற்பொழுது 2வது முறையாக கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கால அவகாசம் நீட்டித்ததற்கு பிறகு தற்பொழுது முழுமையாக எஸ்ஐஆர் பணிகள் முடிக்கப்பட்டு நமக்கு இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். அதில் தற்போது திருப்பூர் மாவட்டத்திற்கான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 வாக்காளர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மதுரையில் பழைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 27,40,631 பேர் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு வாக்காளர் பட்டியல். தற்பொழுது இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணி சொல்லக்கூடிய எஸ்ஆர் பணிகளுக்கு பிறகாக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது 23,60,157 குறைந்திருக்கிறது. மேலும் இன்னும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டியிருக்கிறது. சேர்க்கப்பட்டதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 17ஆம் தேதி இறுதியான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அந்த வாக்காளர் பட்டியல் கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அதே போன்று தென்காசி மாவட்டத்தில் 1,51,000 பேர்களும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 நபர்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 பேர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 நபர்களும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 பேர்களும், சேலம் மாவட்டத்தில் 3,62,000 பேர்களும், திருச்சியில் 3,31,000 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இறந்த வாக்காளர்கள், இதற்கு முன்பாக இருந்த இந்த வாக்காளர் பட்டியலில் இறந்த வாக்காளர்கள் மட்டுமே 1,19,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகவரி இல்லாதவர்கள், அதாவது அவர்களுக்கான வாக்குரிமை இருக்கும் ஆனால் அவர்களை கண்டறிய முடியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே 1,08,000 பேர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் நிரந்தரமாக ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3,99,000 பேர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் இறந்தவர்கள் 66,000 பேர்களும், குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 1 லட்சம் பேரும், கண்டறிய முடியாத வாக்காளர்களாக 18,000 பேர்களும் இருந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நாகை மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,338 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியாகக்கூடிய மாவட்டங்களில் குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தினுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தில் 24,368 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வெளியான வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் விவரங்களிலேயே அரியலூர் மாவட்டத்தில் தான் மிகவும் குறைவான அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிகபட்சமான அளவை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்த செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வெளியாகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது வேலூர் மாவட்டத்துடைய ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த தரவுகளை பார்த்து வருகிறோம்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 57,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய வாக்காளர் சதவீதத்தில் 13.72% என்றும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர் மாவட்டத்தில் 2,46,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் இது 11.25% எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய விவரங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அதற்கான காரணங்களையும் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு உட்பட்டவர்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில கண்டறிய முடியாதவர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வியும் இருக்கும். கண்டறிய முடியாதவர்கள் என்பது ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்று அந்த BLO சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் நேரடியாக சென்று விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது ஒருவர் இல்லாவிட்டால் அவர் 3 முறை குறைந்தபட்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர் வாக்காளருடைய தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்படி தொடர்பு கொண்டும் 3 முறை நேரில் சென்றும் ஒருவரை கண்டறிய முடியவில்லை என்றால் அருகில் இருக்கக்கூடியவர்களும் அவ்வாறான ஒரு வாக்காளர்கள் இந்த பகுதியில் இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவரை கண்டறிய முடியாத வாக்காளராக அடையாளம் படுத்தக்கூடியதுதான் இந்த கண்டறிய முடியாத வாக்காளர்கள் என்று குறிப்பிடக்கூடிய வாக்காளர்கள். அந்த மாதிரியான வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான அளவில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் SIR பணிகளுக்கு பிறகாக அவர்கள் அனைவரும் கண்டறிந்து நீக்கப்பட்டிருப்பதனால தமிழ்நாடு முழுவதும் நிரந்தரமாக முகவரி மாறியவர்களுடைய எண்ணிக்கை, அதே போன்று ஒவ்வொரு இடங்களுக்கும் குடிபெயர்ந்ததுக்கு பிறகாக அவர்கள் இரட்டை வாக்குரிமையாக பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாக்காளருடைய அடையாள அட்டையை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலியான வாக்காளர்கள், ஒரு முகவரியில் ஒருவர் இருக்கவே மாட்டார், ஆனால் அவருடைய பெயர் குறிப்பிட்டு ஒரு முகவரி ஒன்றாகவும் பெயர் ஒன்றாகவும் இருக்கும். இதுபோல் அடையாளம் காண முடியாத போலியான வாக்காளர்கள், அடையாளம் காண முடியாத வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், அதே நேரத்தில் இறந்து போயும் வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். இது போன்ற வாக்காளர்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் 6 கோடி வாக்காளர் பட்டியல் 6,41,00,000 வாக்காளர்கள் அக்டோபர் 27 நிலவரப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அதில் 97 லட்சம் பேர் வரையிலும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் ஆனது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான இந்த தேர்தல் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது வரைவு வாக்காளர் பட்டியல் தான், இது இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. இதற்கு பிறகாக நமக்கு பிப்ரவரி மாதம் 17 வெளியாகும். அதுதான் இறுதியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் நடத்தப்படும். அதற்கு முன்பாக தற்பொழுது வெளியிடக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது SIR பணிகள் மூலமாக ஒரு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு, ஒரு விடை. இதன் மூலமாக ஒரு வாக்காளர் தான் இருக்கக்கூடியதை உறுதி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் அவரை கணக்கிட்டிருக்கிறது. இதன் மூலமாக போலி அல்லாத ஒரு நேர்மையான ஒரு தகுதியான வாக்காளரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பணிகளால் யாரேனும் பாதிக்கப்பட்டு அல்லது தவறுதலாக யாரேனும் விடுபட்டப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் விதமாகத்தான் இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரிக்கும், வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது டிசம்பரிலேயும் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலமான இந்த காலத்திற்குள்ளாக, குறிப்பாக இன்று டிசம்பர் 19 இருந்து நமக்கு ஜனவரி 18 யாரேனும் தங்களுடைய தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலோ அல்லது அவர்கள் தவறி இருக்கிறதை கண்டறிந்திருந்தாலோ, அதே நேரத்தில் தவறுதலாக நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது புதிதாக தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி வாக்காளராக தகுதி பெற்றவராக, அதாவது 18 வயதுக்கு வந்தவராக இருக்கும் பட்சத்தில் அல்லது தேர்தல் நேரத்தின் பொழுது 18 வயதை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களை சேர்த்துக் கொள்வதற்கான உரிமம் இருக்கக்கூடியவர்களாக தேர்தல் ஆணையம் கருதுகிறது. அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 18 வரையிலும் ஒரு அவகாசம் வழங்கி அவர்கள் தங்களை இந்த வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை வழங்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான படிவங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக படிவம் 6 என்பது புதிதாக தங்களை வாக்காளராக சேர்த்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், வாக்காளர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள், அவர்கள் தாங்கள் சரியான தகுதியான வாக்காளர் என்பதை நிரூபிக்கும் பட்சத்தில், அதற்கான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்தை அணுகலாம், அதாவது சம்பந்தப்பட்ட BLOக்களை அணுகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் நேரில் செல்வதற்கு தயக்கம் இருக்கும் பட்சத்தில் அல்லது அதற்கான சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இணைய வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய ஆவணங்களில் எந்த ஒரு குளறுபடியோ அல்லது மாறுதலோ இல்லாமல் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சரியாக பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இணைய வழியில் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவேளை அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இணைய வழியிலே நிராகரிக்கப்பட்டுவிடும்.
ஒருவேளை மாற்று வழியாக அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களிடம் நேரடியாக சென்று தங்களுடைய ஆவணங்களை காட்டி அதில் ஏதேனும் எழுத்து பிழை அல்லது வேறேனும் ஏற்கத்தக்க பிழைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஆவணங்கள் கிடைப்பதற்கான காலதாமதம் ஆகும் பட்சத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்கள் ஏற்கும் பட்சத்தில் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரும்பான்மையான நேரங்களில் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்களை நேரில் அணுகுமாறே வாக்காளர்களை அறிவுறுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இது ஒரு இறுதி வாய்ப்பு. பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகாக யார் ஒருவரும் தங்களை வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோர முடியாது. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் அவ்வாறு சேர்த்துக் கொள்ள முடியும். ஏனெனில் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதன் அடிப்படையிலேயே நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது வெளியாகக்கூடிய அந்த விவரங்களை நாம் பார்த்து வந்தோம். ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 1,62,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2,52,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 2,15,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 வாக்காளருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 46,484 பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டவர்கள். அதே போன்று நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 60,277 பேர். அதே போன்று இருமுறை இரட்டை பதிவு செய்திருப்பார்கள். ஏற்கனவே ஒரு முகவரியில் இருந்திருப்பார்கள். அதே போன்று தற்பொழுது குடிபெயர்ந்து வேறொரு முகவரிக்கு சென்றிருப்பார்கள். 2 முகவரியிலுமே 2 வாக்குரிமை வைத்திருப்பார்கள். இது போன்ற இரட்டை வாக்குரிமை கொண்டிருக்கக்கூடிய இருமுறை பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் 6,875 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டு தற்போது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 14% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 3,31,781 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கண்டறிய இயலாதவர்கள் 44,276 பேரை கண்டறிய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் 1,60,831 பேர் திருச்சி மாவட்டத்தில் நிரந்தரமாக இடம்பெயர்ந்ததாக இருக்கிறார்கள். மேலும் இறப்பு திருச்சி மாவட்டத்தில் உயிரிழந்தவருடைய பெயர் மட்டுமே 1,16,786 பேருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்திருக்கிறது. மேலும் இரட்டை பதிவு கொண்டவருடைய எண்ணிக்கை 9,805. இவ்வாறாக மொத்தம் 3,31,000 வாக்காளருடைய பெயர்கள் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக திருச்சி மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை தொடர்ந்து வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக வெளியிடப்படக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு மாதமாக நடைபெற்றக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள்ல சரியான ஆவணங்கள் அடிப்படையில தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெறுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்று மாலை 5:30 மணி அளவுல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாடு முழுமைக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர் அது இடம்பெற்றிருக்கிறார் என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும், அதே நேரத்தில் யாரேனும் விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் தவறுதலாக விடுபட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீண்டும் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்கி அவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தற்போதைய சூழல்ல தமிழ்நாடு முழுமைக்குமான இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக தற்போதைய சூழல்ல வெளியாகக்கூடிய விவரங்கள் அடிப்படையில் இதுவரையிலும் அதிகபட்சமாக பெயர்கள் நீக்கப்பட்ட மாவட்டம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மிகவும் குறைவான அளவுல வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டம் என்பது நம்ம அரியலூர் மாவட்டமாக பார்க்க முடிகிறது. அரியலூர் மாவட்டத்தில் வெறும் 24,368 நபர்கள் மட்டுமே தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மற்ற மாவட்டங்கள் பார்த்துள்ளோம் பெரும்பான்மையான நீக்கம் என்பது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது.
ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமைக்கும் 54 லட்சம் வரையிலுமான நபர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நிரந்தரமாக முகவரி மாறியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இறந்தவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன. இரட்டை பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று போலியான கண்டறிய முடியாத வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பணிகளின் அடிப்படையில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் தங்களது மாவட்டத்தினுடைய விவரங்களை வெளியிட்டு வருகிறார்கள். நாம் பார்த்த வரிசையின் அடிப்படையில தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2,06,000 பேர்களும், நாமக்கல் மாவட்டத்தில் 1,93,000 நபர்களும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,50,000 பேர்களும், திருச்சி மாவட்டத்தில் 3,31,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தில் 3,62,000 வாக்காளர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாவட்டம் 6,19,000 வாக்காளர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 1,83,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் 1,50,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மதுரை மாவட்டத்தில் 3,80,000 பேர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 2,46,000, திருப்பூர் மாவட்டத்தில் 5,63,000 பேர், நாகையில் 57,000 நபர்களும், அரியலூரில் 24,000 நபர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 1,45,000 வாக்காளர்கள், வேலூரில் 2,15,000 வாக்காளர்கள், திருவண்ணாமலையில் 2,52,000 வாக்காளர்கள், தூத்துக்குடியில் 1,62,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தேனியில் 1,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த மாவட்ட ஆட்சியருடைய அறிவிப்பில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 84,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டங்களுடைய விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. இது மாவட்டத்திற்கு மட்டுமின்றி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலை ஒருங்கிணைந்துதான் மாவட்ட ஆட்சியர் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிறார். இந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்டத்திற்கானது என்ற அடிப்படையில் அடுத்ததாக இன்று மாலை 5:30 மணி அளவுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அந்த அறிவிப்பை வெளியிடுவார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவரையிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டது மட்டுமே 7 லட்சம் நபர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை நீக்கம் செய்யப்பட்டதில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவரம் வந்திருக்கிறது. 7,01,000 நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான விவரங்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அதிகபட்சமாக இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 6,5 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்ட சூழல்ல தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக நீக்கப்பட்டிருக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. 7,01,000 பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் SIR பணிகள் முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். தமிழ்நாடு முழுமைக்கும் தொடங்கியிருந்த SIR பணிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைந்திருந்தது. அதற்கு பிறகாக SIR படிவங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படாது என்பது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்தது. அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த SIR ஃபார்ம்ஸினுடைய டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய கணினிமயமாக்குதலுக்கு பிறகாக தற்பொழுது ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வராங்க. அந்த விவரங்களை தான் நம்ம இவ்வளவு பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்துடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் வெளியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய விவரங்களில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வாக்காளருடைய எண்ணிக்கை நீக்கப்பட்டிருக்கிறது. 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. எத்தனை வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்ட SIR எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் திரும்ப பெற்றது என்ற விவரங்களையும், அது எத்தனை சதவீதம் கணினிமயமாக்கப்பட்டது என்ற விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு தரவுகானது வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது தோராயமாக 97 லட்சம் நபர் வரையிலும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சென்னையில தான் அதிகபட்சமான வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுள்ளது. அதாவது சென்னையோட ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 40 லட்சம் நபர்கள். ஆனால் சென்னையில் மட்டும் 1/3 வாக்காளர்கள், அதாவது 14 லட்சம் வாக்காளர்கள் வரையில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்துடைய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. இதுவரையும் சென்னை மாவட்டத்திற்கான அந்த விவரங்கள் வெளியாகவில்லை. இதுல சென்னை மாவட்டத்துக்கான சென்னை மாநகராட்சி பகுதியில் உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை, ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகர ஆணையர் தேர்தல் நடத்தும் அதிகாரி
சென்னை மாநகராட்சி ஆணையர் வெளியிட இருக்கிறார். இதே நேரத்தில் மற்ற மாவட்டங்களுக்கான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான அந்த விவரங்கள் புள்ளி விவரங்களாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் குறைந்தபட்சமாக அரியலூர் மாவட்டத்தில் 24,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மையான நீக்கம் என்பது இறந்தவர்களுடைய நீக்கம் என்ற அடிப்படையில் அடுத்தடுத்து வரைமுறைகளில் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதிகபட்சமான எண்ணிக்கை என்பது நீக்கப்பட்டது. ஒரு வாக்காளர் மற்றொரு இடத்துக்கு குடிபெயர்ந்திருந்தால் அவருடைய வாக்குரிமை அந்த பகுதியிலிருந்து நீக்கப்படும். அதே நேரத்தில் அவர் வேறு முகவரியில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த முகவரிக்கான வாக்காளர் என்பதை அவர் பதிவு செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுமைக்குமான ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் ஏறக்குறைய சுமார் 54 லட்சம் நபர்கள் வரையிலும் இதுபோல் நிரந்தரமாக முகவரி மாற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடும் என்று தேர்தல் ஆணையம் கணித்திருக்கிறது. அந்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. ஒரு மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான பட்டியலை அந்த மாவட்ட ஆட்சியர் வெளியிடுகிறார். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான 234 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 5:30 மணிக்கு தான் இன்று மாலை 5:30 மணிக்கு தான் வெளியிட்டிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக கொடுக்கப்பட்ட தகவல் தலைமை தேர்தல் அதிகாரி பிற்பகல் 2 மணி அளவில் தமிழ்நாடு எஸ்ஆர் பணிகளுக்கு பின்பாக வெளியிடக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கான காலதாமதம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் அந்த பட்டியல் வெளியிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு அதனுடைய இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அதை திருத்தம் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அதனை வெளியிட்டுக் கொள்ளலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் அறிவுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் காலையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அதனுடைய விவரங்களை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. காலையில் தருமபுரியில் சொல்லும் பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்கள் 12,03,000 பேர்கள் இருப்பதாகவும் அதில் ஆண் வாக்காளர்கள் 6 லட்சம் பேரும் பெண் வாக்காளர்கள் 5 லட்சம் பேரும் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை 81,000 என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான விவரங்களை தற்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விவரங்கள் வெளியாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 1,39,000 வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழைய வாக்காளர் எண்ணிக்கை அதாவது எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 13,94,112 இருந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த சூழலில் தற்பொழுது 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12,54,000 நபர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்திற்கான தலைமை தேர்தல் அதிகாரி. அதனால் அவர்கள் தான் தற்பொழுது இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இதை வெளியிடக்கூடிய நிகழ்வு என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வெளியாகிறத பார்க்கிறோம். அது அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் 3,25,000 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாம ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அந்த அறிவிப்புகளும் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் 5,57,338 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த எஸ்ஆர் பணிகள் மூலமாக நாகை, கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய 3 தொகுதிகளில் 5,67,836 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 57,338 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 10% வாக்காளர்கள் அவருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று மற்ற மாவட்டங்களில் விவரங்களும் வெளியாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய விவரங்களை சற்று முன் பார்த்திருந்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரையிலும் 1,39,000 பேருடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 57,942 நபர்களுடைய இறந்தவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறது என்பது எஸ்ஐஆர் பணிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போன்று முகவரி இல்லாத கண்டறிய முடியாதவர்களாக 18,000 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அதையும் எஸ்ஐஆர் பணிகளில் தெரிய வந்திருக்கிறது. நிரந்தரமான குறிப்பு என்பவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 54,000 பேர் இருந்திருக்கிறார்கள். இரட்டை பதிவுகள், ஒருவர் 2 இடங்களில் வாக்குரிமை பதிவு செய்திருப்பார். அவர் 8,947 பேர் என மொத்தம்
1,39,000 பேர் புதுக்கோட்டையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 7,83,500 பேராக இருந்த சூழல்ல 862 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் தற்போது 88 அதிகரிக்கப்பட்டு 950 வாக்குச்சாவடி மையங்களாக அதிகரிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பட்டியல் வெளியாகக்கூடிய சூழலில் ஆண் வாக்காளர்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3,51,000 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்களாக 3,56,000 வாக்காளர்களும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு பின்பாக 7,08,122 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 7,83,000 பேர் என்ற சூழலில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 7,08,000 பேர் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த திருத்தப்பட்டியலில் 34,859 பேர் உயிரிழந்ததற்கு பிறகாக அவர்கள் பெயர் பட்டியலில் இருந்ததாகவும், 4,777 பேர் கண்டறிய முடியாத நபர்களாக இருந்ததாகவும், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் 31,000 பேர் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இரட்டை பதிவு செய்யப்பட்டக்கூடிய வாக்காளர்கள் மட்டுமே 4,000 பேர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. மொத்தமாக 75,378 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஆட்சியர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டத்தில் தான் இதுவரை வெளியாகக்கூடிய தரவுகள் அடிப்படையிலேயே அதிக அளவிலான வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம். 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் வெறும் 2 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் கண்டறிய முடியாத வாக்காளராக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. வெறும் 2,28,461 வாக்காளர்கள் கண்டறிய முடியாத வாக்காளராக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். மேலும் இடமாற்றம், நிரந்தரமாக இடம் மாற்றியவர்கள் 3,36,000 பேர் நிரந்தரமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடம் மாறியதாக இருந்திருக்கிறார்கள். வெறும் இறப்பு 1,10,000 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இறந்த பின்னும் அவருடைய பெயர் பட்டியல் இருந்திருக்கிறது. இரட்டை பதிவு மட்டுமே 23,000 நபர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 7,01,871 பேர் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை மாவட்டத்திற்கான இந்த வாக்காளர் பட்டியலானது வெளியாகி வருகிறது. அதிகபட்சமாக சென்னையில் தான் இதுவரையிலும் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக வாக்காளர் நீக்கப்பட்ட அதிக அளவிலான எண்ணிக்கை சென்னையில் தான் நடைபெற்றிருக்கிறது. சென்னையில் மட்டும் ஒட்டுமொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருவன் தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில அக்டோபர் 27ஆம் தேதி இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 40,04,694. இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னையினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 25,79,676. அதாவது 3 ஒரு வாக்காளர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னை மட்டும். இதே சென்னையில 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்கள் மட்டும் 1,56,555 நபர்கள் சென்னையில உயிரிழந்ததுக்கு பிறகாகவும் அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இடம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். சென்னையில நிரந்தரமாக முகவரி மாறினுடைய எண்ணிக்கை 12,22,164 பேர்கள் நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஆப்சன்டீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,328 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக சென்னையில 18,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கும், அதே வேறொரு பகுதியில் அவருக்கு வாக்கு இருக்கும் என்ற அடிப்படையில இரட்டை பதிவு வாக்காளர்களாக 18,772 பேர் சென்னையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னையில இதுவரையிலும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்சமான அளவுல நீக்கமாயிருப்பது சென்னை மாவட்டத்தில் தான். சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மட்டுமின்றி வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் சென்னைக்கு வந்து பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகாக சென்னைக்கு குடிபெயர்ந்தவர்களும் சென்னையை விட்டு குடிபெயர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் எண்ணிக்கை மட்டுமே 12 லட்சம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனெனில் சென்னை என்பது தலைநகராக இருப்பதனால் பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் சென்னைக்கு வந்து குடியேறக்கூடிய சூழலில் அவர்கள் வாக்குரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. அதே கோவிட் என்ற காலத்திற்கு பொழுது ஒரு பெருந்தொற்று என்பதனால் ஒரு அசாதாரண சூழல் உலகம் முழுவதும் நிலவிய காலத்துல
மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களுக்கே செல்வதற்காக பலர் திட்டமிட்டு சென்றிருந்தார்கள். அதில் பெரும்பான்மை நபர்கள் திரும்பி வந்தாலும் அவருடைய முகவரி மாறி இருக்கும் அல்லது அவர்கள் அதே முகவரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் பணிகள் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில வேறொரு இடத்துக்கு நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் மட்டும் 12,22,164 பேர் என்பது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள். 27,000 வாக்காளர்கள் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள், அவர்கள் யார், அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழல்ல கண்டறிய முடியாத நபர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் 18,000 பேர் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளராக இருந்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது ஒரு வாக்கில் வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய ஒரு மாய மந்திரமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வாக்கு என்றாலும் அது மிகவும் முக்கியமான வாக்கு என்ற அடிப்படையில ஒரு வாக்காளர் கூட விடுபட்டிருக்கூடாது. அதே நேரத்தில் சரியில்லாத ஒரு இரட்டை வாக்காளர் உரிமை கொண்டிருக்கக்கூடிய போலியான வாக்காளர்களும் இறந்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை ஜனநாயகமான சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யாது என்பதனால் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தலுக்கு முன்பாக முடித்தே தீர்வோம் என்று உறுதி பூண்ட தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது. அதன் மூலமாக தற்பொழுது இந்த வாக்காளருடைய பட்டியலில் வெளியாக இருக்கிறது. அந்த வெளியேற்றக்கூடிய அந்த பட்டியலில் தான் சென்னை அதிகபட்சமான வாக்காளர்களை நீக்கம் செய்யக்கூடிய அளவில் இருந்திருக்கிறது, கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 12,22,000 பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாகவும் 14,25,000 பேர் நீக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாகவும் சென்னையுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை மக்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நகரம், தமிழ்நாட்டுடைய தலைநகரம், போக்குவரத்து அதிக நெரிசலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. வெறும் 40 லட்சம் வாக்காளர்கள் என்பது ஒரு குறைவான எண்ணிக்கையாக நமக்கு எண்ணம் வரக்கூடும். ஆனால் சென்னையுடைய புறநகர் பகுதிகள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை ஒட்டி வரக்கூடிய சூழல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் சென்னை உள்ளாக வந்து செல்வதனால் சென்னையினுடைய புளோட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய வந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஒரு நாள் ஒன்றுக்கு 25 முதல் 40 லட்சம் நபர்கள் வரை சென்னை நபர்களுக்குள்ளாக வந்து செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல இதனுடைய தாக்கம் தான் சென்னையுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய தோன்றினாலும் சென்னை மாநகராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை அக்டோபர் 27 நிலவரப்படி 40,04,000 தான். ஆனால் அதிலும் 18 வயது பூர்த்தி செய்யப்பட்டு வாக்காளர் பற்றி இடம்பெற்றவருடைய எண்ணிக்கை. அதே நேரத்தில் இன்னும் குழந்தைகள் உள்ளவர்கள் சென்னையுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை விட வாக்காளர் உரிமை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பது யதார்த்தம். அந்த அடிப்படையிலே தான் சென்னையில் கடந்த அக்டோபர் 27 நிலவரப்படி 40 லட்சம் பேர் என்ற சூழல்ல தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக சென்னையில் வசிக்கக்கூடிய வாக்குரிமை இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை 25,79,000 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருபரன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆவணங்களில் ஏதேனும் பிழை இருப்பதை கண்டறியப்பட்டால் அதனை திருத்துவதற்காகவும் அதனை சரிபார்ப்பதற்காகவும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியாகக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை தங்களுடைய பெயரில் இடம்பெறவில்லை என்பதை யாரேனும் அறிந்தால் அவர்கள் தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 18 வரையிலுமான அவகாசம் தான் அந்த அவகாசம். ஜனவரி 18 ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய புதிய வாக்காளர் சேர்ப்பு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அல்லது வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுத்து அதன் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 18 பிறகாக அவ்வாறு யாரையும் சேர்த்துக் கொள்ள முடியாது எனவும் ஜனவரி 18 வரையிலும் கொடுக்கப்பட்டக்கூடிய விண்ணப்பங்களை சரிபார்க்கக்கூடிய பணி நடைபெற்று பிப்ரவரி மாதம் 17 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுவே தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்களை பெயர் பட்டியலில் கொண்டிருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதில் யாரேனும் ஒரு ஆட்சேபனை இருந்தால் அல்லது நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படாமல் இருப்பதை கண்டறிந்தால் அல்லது தங்களுடைய பெயர் விடுபட்டிருப்பதை கண்டறிந்தால் அவர்கள் அந்த ஜனவரி 18 என்று சொல்லக்கூடிய கால அவகாசத்துக்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை முறையான அலுவலரிடம் கொடுத்து பூர்த்தி செய்து கொள்ளுமாறும் அவருடைய தேவையை 40,04,649 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார்.
தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 12,22,164 பேர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன் 40,04,649 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 25,79,631 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 35.58% வாக்காளர்கள் சென்னையில் மட்டும் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி தலைநகரான சென்னையில் வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 35% மேற்பட்ட வாக்காளர்கள் சென்னையிலே வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 35% கூடுதலான வாக்காளர்களின் எண்ணிக்கை. சென்னையிலே இடம்பெயர்ந்தவருடைய வாக்குகள் நீக்கப்பட்ட அடிப்படையிலே அதிகபட்சமாக 12,22,000 கூடுதலானவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். முகவரி மாற்றம் அடைந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு சென்னையிலே 40,04,649 வாக்குகள் இருந்தன. இந்த எஸ்ஐஆர் பணிகள், அதாவது வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த 40 லட்சம் என்பது 25 லட்சமாக குறைந்திருக்கின்றது. சென்னை மாவட்டத்திலே எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,000 கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 12,47,690 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 13,31,000 பேரும் இருக்கின்றார்கள். சென்னையில் இருந்த வாக்காளர்களை பொறுத்தவரை இறந்தவர்களுக்கான வாக்காளர்களாக 1,56,000 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே 12,22,164 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக சென்னையிலே 18,772 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்சிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டப்பேரவை தொகுதிகளை குறிப்பிட்டு அந்த தொகுதிகளில் எல்லாம் ஒரே முகவரியிலே பலர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள், இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் அந்த தொகுதியில் எல்லாம் அதிகம் இருக்கின்றார்கள் என்று சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில தொகுதிகளை தேசிய கட்சிகளும் குறிவைத்து குற்றம் சுமத்தி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களிலே வெளியாகி இருக்கக்கூடிய வரைவு பட்டியலை காட்டிலும் சென்னையிலே அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 35% கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு சென்னையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகப்படியான நீக்கம் என்பது இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே சென்னையிலே அதிகப்படியான வாக்காளர்கள் தங்களுடைய அந்த வாக்குப்பதிவை இடம்பெயர்ந்தோர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கக்கூடியவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 12 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கண்டறியப்பட்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பல மாவட்டங்களிலே இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட்ட பிறகு, சிறப்பு தீவிர திருத்தத்தின் பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியலில் வாக்காளர்கள் பெருமளவில் விடுபட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுதான் இந்த வரைவு பட்டியலை முழு அளவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டத்திலே 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியலில் நாம் பார்ப்பது 3 காரணங்களை முன்வைத்துதான் இந்த நீக்கம் நடந்திருக்கின்றது. ஒன்று, இறந்த வாக்காளர்கள், மற்றொன்று ஆப்சன்ட் என்ற முறையிலே முகவரி அடையாளம் காண முடியாதவர்கள், இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த ஒரு வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நாமக்கல் மாவட்டத்திலே 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோவையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் SIR பணிகளுக்கு பிறகாக 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். 25,74,608 வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த வரைவு பட்டியலை வெளியிட்டு கோவையினுடைய ஆட்சியர் அந்த அடிப்படையில் 6,50,000 என்ற அளவிலே மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுடைய நீக்கம் கோவை மாவட்டத்திலும் நடந்திருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை 3,31,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். SIR பணிகளுக்கு பிறகு இந்த பெரிய அளவிலான நீக்கம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 3,31,000 இருக்கின்றது. சேலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3,62,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திலே மிக அதிகமாக 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6,20,000 என்ற அளவிலே திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலிலே இந்த வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. விழுப்புரத்தை பொறுத்தவரை 1,83,000 வாக்காளர்களும், திண்டுக்கல் மாவட்டத்திலே 3,25,000 வாக்காளர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தென்காசி மாவட்டத்திலே 1,50,000 வாக்காளர்கள், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3,80,000 வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேதி வரை மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். புதிய முறையில் விண்ணப்பித்து புதிய வாக்காளர்களாக அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மிக அதிகமாக நீக்கம் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 35% அளவிற்கு இந்த நீக்கம் நடந்திருக்கின்றது. 10ல் 3.5 பேர் தங்களுடைய பட்டியலில் இருந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இறந்தவர்களுடைய பேர் இருக்கின்றது. இரட்டை பதிவு கொண்டவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் பட்டியலை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஒரே தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சோழிங்கநல்லூர் எல்லாம் பெரிய சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட 2,10,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் அந்த ஒரு தொகுதியில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்ட வாரியான விவரத்தை பார்க்கும் பொழுது மதுரையிலே 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு, கடலூர் மாவட்டத்திலே 2,46,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்திலே 5,63,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாகப்பட்டினம், அரியலூர் மாவட்டங்களில் எல்லாம் குறைவான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாகப்பட்டினத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது குறைவான அளவு என்று சொல்லும் வகையிலே 57,338 வாக்காளர்களே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரியலூர் மாவட்டத்திலும் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிட்டால் மிக குறைந்தபட்ச அளவாக 24,368 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தரவுகள் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முதல் கட்ட விஷயம் என்னவென்றால், பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த நீக்கம் அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த பெரிய நகரங்களில் இடம்பெயர்ந்தவர்கள், முகவரி மாறி சென்றவர்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் இந்த நீக்கம் இருந்திருக்கும் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இந்த வரைவு பட்டியல் இருக்கின்றது. அதன்படி சென்னையிலே நிறைய நீக்கம் இருக்கின்றது. கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பூர் போன்ற வடமாநிலத்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொழில்சார் நகரங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் வரைவு பட்டியலாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நிறைய வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். மற்றபடி பெரிய அளவில் தொழில்சார் நகரங்களாக இல்லாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய இடப்பெயர்வை சந்திக்காத அரியலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிட்டால் இடப்பெயர்வு குறைவாக இருப்பதன் காரணமாக வாக்காளர் பட்டியலிலும் பெரிய அளவில் நீக்கம் நடைபெறவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 1,45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்திலே 2,15,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 2,52,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,62,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைப்பிற்கு பிறகு பல்வேறு வகையிலே இந்த புதிய வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதன்படி முப்பத்தைந்து மாவட்டங்களில் 94,51,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 94,51,091 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய நிலையிலே அதில் 35 மாவட்டங்களிலே 94 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடியை தொட்டிருக்கின்றது என்று சொல்லும் வகையில் தான் இந்த நீக்கம் இருந்திருக்கின்றது. ஏற்கனவே பெரிய அளவில் இது இருக்கும் 97 லட்சம் பேர் வரை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பதிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் கூட ஒரு 3 மாவட்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற 35 மாவட்டங்களுக்கான தரவுகள் வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே 35 மாவட்டங்களில் 94 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பலர் இறந்த வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் கண்டறிந்து நீக்கி இருக்கின்றார்கள். சென்னையை போன்ற பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இந்த நீக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக அதிகபட்ச அளவாக கிட்டத்தட்ட 35% வாக்காளர்கள் பட்டியலை விட்டு நீங்கி இருக்கின்றார்கள். அதாவது 10 கிட்டத்தட்ட 10 வாக்காளர்கள் இருந்த சென்னையிலே தற்பொழுது அதில் 4 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் வகையில் சென்னையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இந்த எண்ணிக்கை 95 லட்சத்தை கடந்து 1 கோடியை நெருங்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. 35 மாவட்டங்களிலே தமிழ்நாட்டிலே 94,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இதில் சரியான முகவரியை வழங்க முடியாத காரணத்தால் தங்களை வாக்காளர் பட்டியலில் தொடர செய்ய முடியாதவர்கள் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும். ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். இடம் மாறியவர்களுக்கு படிவம் 8 என்ற ஒன்று இருக்கின்றது. புதிதாக சேரக்கூடியவர்கள் வாக்காளர் பட்டியலில் வரைவு பட்டியலிலே என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை, நான் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டேன், மீண்டும் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற புதிதாக தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள் படிவம் 6 என்ற தேர்தல் ஆணைய படிவத்தின் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான மறுவாய்ப்புகள் இருக்கின்றன. அதன்படி ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர்களுக்கான அந்த வரைவு பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் ஜனவரி 18 வரை தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே மறுவாய்ப்பு கோரி விண்ணப்பிக்கலாம். அவர்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தான் வெளியிடப்படும். எனவே இப்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலிலே தங்களுடைய பெயர் இல்லை என்பதை கண்டறியக்கூடியவர்கள் உடனடியாக தங்களுக்கு உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அந்த மனுக்களை எல்லாம் பெற்று பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்பாக அவர்களுடைய பெயரை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே கூறியிருக்கின்றார். எனவே அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஆர்வத்தோடு இருந்தவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடியது வரைவு பட்டியல் தான். ஜனவரி 18ஆம் தேதி வரை எந்த ஒரு வாக்காளரும் தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிப்பதற்காக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சான்றுகளுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். படிவம் 8, படிவம் 6 என்ற 2 வகை படிவங்கள் இருக்கின்றன. அதே நேரம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு தகவல் அடிப்படையிலே 35 மாவட்டங்களிலே 94,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலே இந்த நீக்கம் பெரிய அளவில் இருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் முன்பு இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 13,94,000 இருந்தது. இப்பொழுது புதுக்கோட்டையிலே இந்த மறுசீரமைப்புக்கு பிறகு மாவட்டத்தில் இருக்கும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 1,39,000 பேர் நீக்கப்பட்டு 12,54,000 வாக்காளர்கள் என்ற அளவில் அந்த பட்டியல் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜகுமரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் மாணிக்கம் இணைந்திருக்கிறார். மாணிக்கம், சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் 94,51,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை விரிவா சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது 35 மாவட்டங்களுடைய வரைவாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த வரைவாக்காளர் பட்டியலே அதிகபட்சமாக சென்னையில் தான் அவருடைய வாக்காளர் நீக்கம் என்பதை நாம் பார்க்க முடிஞ்சிருக்கிறது. இதுவரையிலும் சென்னையில 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 3 பேர்ல ஒருவர் வாக்காளராக பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக சென்னையில 40,04,694 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு 25,79,676 பேர் இருக்கிறார்கள்.
சென்னையில நீக்கப்படக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 14,25,018 இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 7 லட்சமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்ட எண்ணிக்கை 6.5 லட்சமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்ட எண்ணிக்கை 6 லட்சம் சம்திங்காகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நீக்கப்படக்கூடிய எண்ணிக்கை விவரங்கள் வந்துக்கூடிய சூழல்ல சென்னையினுடைய ஒவ்வொரு தொகுதி வாரியான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் சென்னையில் அதிகபட்சமான வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில 2,181 வாக்காளர்களும், அதே போன்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான் சென்னையிலேயே குறைஞ்ச வாக்காளர் கூடிய தொகுதியாக இருக்கின்றன. 1,10,517 வாக்காளர் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் மட்டும் 12,47,690 பேர்களும், அதே போன்று பெண் வாக்காளர்கள் 13,31,241 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். சென்னையில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆண் வாக்காளர்களை காட்டிலும் சென்னையில் பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போன்று மூன்றாம் பாலினத்துடைய எண்ணிக்கை 743 பேர் என மொத்தம் சென்னையில் 25,79,676 வாக்காளர்கள் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய அந்த அறிவிப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்திற்கான சிறப்பு தீவிர திருத்தம் 2026 வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கின்ற சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். அனைத்து கட்சி முன்னாலேயும் அது வெளியிட்டிருக்காரு. இதில் மொத்தம் சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை, அதாவது இவங்க 27/10/2025 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்டை. அந்த கணக்கு ஃப்ரீஸ் பண்ணபடி கணக்குப்படி பார்த்தா 40,04,694. அப்போ அதாவது 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி. அதன் பிறகு கணக்கீட்டு படிவம் அது சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, அதாவது 40,04,694 திரும்ப கணக்கீட்டு ஃபார்ம் வாங்கி அதன் மூலம் பதிவேற்றம் செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தா 25,79,676. அப்போ ஏறக்குறைய கணக்கீட்டு படிவம் கொடுத்து திரும்ப வராதது அப்படின்னு பார்த்தா 14,25,018 வாக்குகள். இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை தான் அதிகமும் கூட, அதாவது 63% அளவுக்கு தான் அந்த பாரங்களே வந்திருக்கு, மீதி வரல. இதில் மீதி இந்த 63% வந்தது தவிர மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 37 இல்லை 37 வரும், 37%, 63 + 37. இதில் இறப்பு 1,56,555. இடம்பெயர்ந்தோர் 12,22,164. ஷிஃப்டடு மட்டும் 12,22,164. ஆப்சன்ட் பொறுத்தவரையில் 27,328. இதர இனங்கள் 199. ரெட்டப்பதிவு 18,772. ஸோ இதுதான் நான் சொன்னபடி 14,20,000. இதில் என்ன நம்ம கேள்வி கேட்டோம்னா, இறந்தவங்களை பற்றி அது அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சு கார்பரேஷன் வெரிஃபை பண்ணினோம், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது 6, 7, 8 இந்த படிவங்கள் இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரல கொடுத்துட்ருக்கலாம், அது 1 மாதம் டைமில் கொடுக்கலாம். இதில் என்னென்னா இந்த இடம்பெயர்ந்தோர் 12,22,000 அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சந்தர்ப்பங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அது சந்தர்ப்பங்கள் பொதுவாக அது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது வாக்குச்சாவடி மையங்கள், வாக்குச்சாவடி அந்த நிலையம் அங்கே அந்த இதை ஒட்டிடுவாங்க. அதாவது இந்த வாக்குச்சாவடியில் இறப்பு இவ்வளோ, இடம்பெயர்ந்தவர் இவ்வளோ, ஆப்சென்ட் இவ்வளோ, இதர இனங்கள் இவ்வளோ, இரட்டைப்பதிவு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதை அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு அதில் அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கலாம். தவிர பொதுமக்களும் சரி, அவங்க வீட்டில் ஒரு வீட்டு இருந்து அது ஷிஃப்டட் போய் லிஸ்டாக இருக்கும், அவங்க பார்த்து அதுக்குண்டான படிவத்தை கொடுக்கலாம். அதுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. அதே போல் இந்த
இந்த வாக்குச்சாவடி மையங்கள் அது வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து 3718 ஏற்கனவே இருந்தது. இப்போ சீரமைக்கப்பட்ட பிறகு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4079 ஆயிடுச்சு, அதாவது 361. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் வாக்குச்சாவடி இது ஒரு பூத்தில் இப்போ வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ அதாவது பாகங்களில் அப்படி குறையும் போது என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாகத்திலிருந்து அடுத்த தெரு 2-3 தெரு தள்ளி அதை ஓட்டை வந்து சேர்க்காதீங்க. நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்குள்ளவே அந்த பாகத்திலேயே இப்போ ஆண் பெண் பிரித்து நீங்கள் வந்து ஒரு சமநிலைப்படுத்தி நீங்கள் வந்து வாக்குச்சாவடி மையத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க. அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அப்பா ஒரு பூத்தில், பையன் ஒரு பூத்தில், புருஷன் ஒரு பூத்தில், பொண்டாட்டி ஒரு பூத்தில், அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு பூத்தில் போடுறது, அடுத்த 4 பேர் இன்னொரு பூத்தில் போடுறது. அது பூத்துனா என்ன, அதை தாண்டி அந்த மையத்தை தாண்டி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்பாவுக்குள்ளேயே பிரிச்சிடாதீங்க, புருஷன் முன்னாடியே பிரிச்சிடாதீங்க, குடும்பத்துக்குள்ளேயே வந்து வேறுபாடு காட்டாதீங்க. அதில் எல்லாமே வந்து ஒரே வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நிலைமையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட்டும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தொகுதி வைஸாக எவ்வளோ பேர் இறந்தவங்க, எவ்வளோ பேர் குடிபெயர்ந்தவங்க, எவ்வளோ பேர் ஆப்சண்ட்டு, மற்ற இனங்கள் எவ்வளோ, இரட்டைப்பதிவு எவ்வளோ, அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். அது வந்து நாளைக்கு தரேன்னு இருக்காங்க. இது தவிர இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு வரை வாக்காளர் பட்டியல் வந்து இன்னைக்கு வெளியிட்டாங்க. இதனுடைய வந்து இந்த காப்பீஸ் வந்து ஒவ்வொரு கட்சிக்கு இன்னைக்கு கொடுக்கணும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எல்லா கட்சி அலுவலகத்துக்கும் 16 தொகுதி சட்டமன்ற தொகுதி வருது, அதுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதுவும் வந்து இதாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது, ஜெனுவின் வாக்காளர்கள். அதாவது வந்து ஆளே இல்லை, சுத்தமாக எங்கும் தெரியல அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கடைசி வாய்ப்பு வரல. இல்லைன்னா நீக்கிடுங்க, எங்களை இல்லைன்னா சேர்க்க வேணாம். ஆனால் அவங்கள வந்து போய் லெட்டர் ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையில் இப்போ இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இதானே 14,25,18 பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரை வாக்காளர் பட்டியலில் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த இறந்தவர்கள் தவிர மீதி பேர் யாராலும் ஷிஃப்டடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தல் தேர்தல் அதிகாரி பொறுத்தவரை அதில் விழிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஆமாம், ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ மைனஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பொறுத்தவரை எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தரீங்க, அது முறையாக அதை கரெக்டாக பண்ணி வைக்கிறீங்க. என்னதுங்க ஜெபர்சன்? நீக்கப்பட்ட ஓட்டு, டபுள் ஓட்டு, இறந்து போனவங்க தனித்தனியான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்போ நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஏன் இவங்க கொடுக்க மாட்டாங்க? அது நீங்கள் கமிஷனர் தான் கேட்கணும். நீங்கள் நாங்கள் கேட்குறத கேட்டோம், நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கமிஷனர் பேட்டி கொடுப்பார் இல்லையா மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த கேள்வியை அன்போடு அவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்ட பிறகு தான் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தந்த பிறகு எங்களுடைய கட்சி BLA 2 இருக்காங்க இல்லையா, BLA 2 அவங்க வந்து வீடு வீடாக போய் பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணுவோம், முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்கு மறுக்கக்கூடாத அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயக கடமை எல்லாரும் ஆற்றுன்ற அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும். இப்போ நல்லது நடந்திருக்கு அப்படின்னு திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், SIR ஏன் அதிமுக வர இருக்குது, அதான் பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR, சிறப்பு தீவிர திருத்தம், சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க, சுருக்கமுறை திருத்தம் பண்ணுவாங்க, அது ஆண்டுக்கு இருமுறை. நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்தோம். இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் திருட்டு ஓட்ட போடுறது அவங்க பேரில் வராங்க. இறந்தவங்க உயிரோடு வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில். அப்போது இது சொல்லி பார்த்து இறந்தவங்களும் எடுக்கலை. இப்போ எப்படி, இப்போ SIR தானே இப்போ வந்து SIR எதிர்க்கிறாங்களே. இப்போ SIR வந்து இப்போ மொத்தம் வந்து இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு தான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன்
இந்த 1,56,555 பேர் 20 வருஷமா உயிரோடு வந்திருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அடுத்தது கேள்வி என்ன இருக்கு? அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், இத மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா 3 ஓட்டு வச்சிருக்காங்க. ஒரு இந்த தொகுதி மாத்தி போட்டு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ற விஷயமா? அதுதான் ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷன்ல முழுமையா ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இது இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்கு தான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனு. நீங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் வெரிஃபை பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த இவங்க ஏன்றவர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இல்லைன்னு இல்லைன்னா அவனா ஒரு ஃபார்ம் கொடுக்க போறோம். நம்ம இதை தவறா சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு செத்து போயிட்டாரு, அவர் திருப்பி லிஸ்ட்ல இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒரு இது கொடுக்கும். அப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாற்றினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்க கடமை நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்க டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவிப்பு படி நாங்க செய்வாங்க. ஆரம்பத்திலிருந்து நீங்க சொன்னீங்க இந்த எஸ்ஐஆர் பணிகளை செய்ய போறது தமிழக அரசுடைய அதிகாரிகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள், அவங்களுக்கு ஃபேவரா தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியல? இல்லைங்க, இப்போ டெக்னிக்கலா கேக்குறீங்க நீங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா? இதை பார்த்த பிறகு லாஸ்ட் டேட் ஒரு ஃபைனல் லிஸ்ட் வரும் இல்லையா? அப்ப இந்த கேள்வி கேளுங்க. இப்ப இந்த கேள்வி கேட்காதீங்க. நாங்க டோர் டு டோர் வெரிஃபை பண்ணிட்டு வில் கம் பேக் டு அகைன். உங்களுக்கு மறுபடியும் நாங்க வரோம். ஓகேவா? இந்த ஃபார்ம் 16 கிடையாது. ஃபார்ம் 6 தான் இருக்கு, ஃபார்ம் 7 தான் இருக்கு, ஃபார்ம் 8 தான் இருக்கு. ஃபார்ம் 6 என்ன சொல்லுதுன்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கு மட்டும். இதுவரைக்கும் ஓட்டை பதிவு இல்லாதவங்க, நீக்கப்படாதவங்க, சேர்க்கப்படாதவங்க ஒரு தொகுதியில் அவங்க மட்டும்தான் சேர்க்க முடியும். ஏற்கனவே ஒரு தொகுதியில் நீக்கப்பட்டவங்களையும் ஏற்கனவே இந்த மாதிரி நீக்கப்பட்டவங்க திரும்ப ஃபார்ம் 6 உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. கன்ஃபியூஷன் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் 3 ஃபார்ம் இருக்குல்ல, 6, 7, 8. அதாவது 6வது படிவம் பாத்தீங்கன்னா வாக்காளர் சேர்க்கிறது, 7வது நீக்கம், 8வது திருத்தம். போதுங்க, அது சேர்க்கலாம், அது சேர்க்கலாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு புதிய வாக்காளர் சேர்க்கறதுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்க்கலாம். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. படிவம் 6 அதுக்கு தானே இருக்கு. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்ல மறுபடியும் 8ல வருவாங்க. அவங்க 8ல வருவாங்க. ஆமா, ஜாயின் பண்றாங்க. ஓகே, உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு? மதுரவாயில. எந்த ஊரு நீங்க? எந்த ஊரு? சென்னைனா? இப்ப வேற நீங்க எந்த ஊரு? ராயபுரம். வேற எந்த ஊரு? ஓட்டு மட்டும் போட்டிருப்பா. நீங்க எந்த ஊரு? அதேதான். நீங்க திருவள்ளூர். இப்போ சென்னையில தங்கியிருக்கீங்க. சென்னையில உங்களுக்கு ஓட்டு இருக்கா? திருவள்ளூர்ல ஓட்டு இருக்கா? அங்கதான் இருக்கும் உங்களுக்கு. அதனால 2 இடத்துல நீங்க விற்க முடியாது இனிமேல். அதுதான் SIR. சரிதானா? தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் இடம்பெயர்ந்தோர் 12,22,000 பேரை நீக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரங்களே தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள்ல தொகுதி வாரியாக நீக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் தற்பொழுது வெளியாகின்றன. RK நகர் சட்டமன்ற தொகுதியில 32,501 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் 97,000
405 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் 1,03,812 நபர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது மாநகராட்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் தரவுகள்ல தெரிய வந்திருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் 97,960 வாக்காளர்களும், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் 59,043 நபர்களும், எழும்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் 74,858 வாக்காளர்களும் ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலிருந்து தற்போது எழுதப்பட்டிருக்கூடிய வரை வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தரவுகள்ல தெரிய வந்திருக்கிறது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில 51,211 வாக்காளர்களும், அதே போன்று துறைமுகம் தொகுதிகளில் 69,892 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் 14,25,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் இடம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை 12,22,164 பேரை நீக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை சொல்லுங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில 1,27,000 வாக்காளர்கள் சென்னையில் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 லட்சம் வாக்காளர்கள். அவ்வாறான ஒரு சூழல்ல சென்னை மாநகராட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகமான வாக்காளர் நீக்கப்பட்ட தொகுதியாக வேளச்சேரி தொகுதி தற்பொழுது தரவுகள் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. 1,27,527 வாக்காளர்கள் வேளச்சேரி தொகுதியில நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில 1,18,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், விருகம்பாக்கம் தொகுதியில 1,10,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதற்கு பிறகு கொளத்தூர் தொகுதியில 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தரவுகளானது தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இருக்கிறது 16 சட்டமன்ற தொகுதி. 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4 தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில 97,000 வாக்காளர்களும், வில்லிவாக்கம் தொகுதியில 97,000 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தியாகராய நகர் சொல்லக்கூடிய தியாகராய நகர்ல 96,000 வாக்குக்கு ஒரு வாக்கு குறைவாக 95,999 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தரவுகள் வெளியாகி இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில 32,501 வாக்காளர் என்ற அடிப்படையில சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே மிக குறைவான வாக்காளர் நீக்கப்பட்ட தொகுதியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பெரம்பூர் தொகுதியில 97,345 வாக்காளர்களும், கொளத்தூர் தொகுதியில் 1,03,818 வாக்காளர்களும், வில்லிவாக்கம் தொகுதியில 97,960 வாக்காளர்களும், திருவிக நகர் தொகுதியில 99,043 வாக்காளரும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எழும்பூர் தொகுதியில 74,858 வாக்காளர்களும், ராயபுரம் தொகுதியில் 51,711 வாக்காளர்களும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில 69,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னையிலேயே வாக்காளர்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதியாக துறைமுகம் தொகுதி தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில 89,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரமுல் தொகுதியில 96,000 பேர், அண்ணா நகரில் 1,18,000 பேர், விருகம்பாக்கத்தில் 1,10,000 பேர், சைதாம்பேட்டையில் 87,000 நபர்களும், தியாகராய நகர்ல 95,000 வாக்காளர்களும், மயிலாப்பூர் தொகுதியில் 87,000 நபர்களும், வேளச்சேரி தொகுதியில் 1,27,000 என எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 25,79,631 பேர் உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை தொடர்ந்து வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். இன்னும் சற்று நேரத்துல தமிழ்நாடு முழுமைக்குமான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வரைவு வாக்காளர் பட்டியலானது இப்பொழுது வெளியாகி இருக்கிறது.
தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்குமான அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர்கள் தொகுதிகளிலும் தன்னுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சென்னையை பொறுத்தவரையிலும் முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, கொளத்தூர் தொகுதிகளில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை 1,03,812 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண் வாக்காளர்களாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 90,098 பேர்களும், பெண் வாக்காளர்களாக 96,709 பேர்களும் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது நீக்கத்துக்கு பிறகாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 1,86,841 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக வாக்காளர் கொண்டிருக்கக்கூடிய தொகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சென்னையில் அதிகபட்சமான தொகுதியாக அடையாளம் காணப்படக்கூடிய தொகுதிகள் சோழிங்கநல்லூர் தொகுதிகள் தற்பொழுது சென்னை மாநகராட்சிகளுடைய லிமிட்குள்ளாக இல்லாத சூழலில் தற்பொழுது 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அதிகபட்ச வாக்காளர்களாக இருக்கக்கூடிய தொகுதியாக சென்னை மாவட்டத்துக்குள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியும், அதே போன்று குறைந்தபட்ச வாக்காளர் கொண்டிருக்கக்கூடிய தொகுதியாக துறைமுக சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 1,10,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுடைய விவரங்களை பொறுத்தவரையிலும் எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற விவரங்கள் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் ஒட்டுமொத்தமாக 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக சென்னையில் 40,04,649 பேர் இருந்த நிலையில தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 25,779,631 பேர் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக 14,66,000 வாக்காளர்கள் இருந்த சூழல்ல எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக 12,72,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1,93,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய விவரங்களை பொறுத்தவரையிலும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னையில் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல்லில் 1,93,000 வாக்காளர்களும், கோவையில் 6,50,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதுரையில் 3,80,000 வாக்காளர்களும், திருப்பூரில் 5,63,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் 2,74,000 வாக்காளர்களும், திருவள்ளூரில் 6,19,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரத்தில் 1,82,000 வாக்காளர்களும், தென்காசியில் 1,51,000 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.